விண்டோஸ் 11 ஓஎஸ் டவுன்லோட் செய்வது எப்படி? ஃபைலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 GB. நம்ம மினிமம் நம்மளுக்கு தேவை 8 GB பென்ட்ரைவ். நீங்கள் 16 GB இல்லை 32 GB பென்ட்ரைவும் யூஸ் பண்ணலாம். பென்ட்ரைவ் 8 GB பென்ட்ரைவ் உங்களுடைய லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்லேயோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ண வாட்டி கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். www.google.com போய்க்கோங்க. இப்போ சர்ச் இன்ஜின் ஓப்பன் ஆனோடனே நம்ம விண்டோஸ் 11 ஓஎஸ் டவுன்லோட் 64 பிட்டுன்னு டைப் பண்ணுறோம். என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் லிங்க் வரும், அது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். விண்டோஸ் 11 இன்ஸ்டலேஷன் அசிஸ்டண்ட், செகண்ட் ஒன் கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டலேஷன் மீடியா, தேர்ட் ஒன் டவுன்லோட் விண்டோஸ் 11 disk image ISO for 64 devices. நாம் செப்பரேட்டாக இது டவுன்லோடு பண்ணி பவர் ஐஎஸ்ஓவில் போயிட்டு பூட்டபிள் டிவைஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு யூஎஸ்பியில் பூட்டபிள் டிவைஸாக கன்வெர்ட் ஆகிக்கும். நம்ம செகண்ட் ஒன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன வாட்டி செட்டப் ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி கேட்கும், நாம் அக்செப்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொடுங்க. யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நம்மளுடைய யூஎஸ்பி எந்த போர்ட்டில் இருக்குதோ அந்த இது காட்டும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். இப்போ ப்ரோக்ரஸ் 0% வரும். ஸோ இது 100% மோடி முடித்தோடனே நம்மளுக்கு செட்டப் ஃபைல் அது லோட் ஆயிரும். இடையில ஸ்கிப் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டான வாட்டி ஃபினிஷ் கேட்கும், ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மை பிசியில் போய்ட்டு நம்மளுடைய யூஎஸ்பி பென்ட்ரைவில் பார்க்குறோம். ஸோ விண்டோஸ் 11 செட்டப் ஃபைல்ஸ் வந்துட்டு லோட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இன்ஸ்டால் பண்ணுறதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் அதில் டவுட்டாக இருந்துச்சுன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா